இங்க ஒருத்தனால மேக்னெட்டிக் பவரை யூஸ் பண்ண முடியுது. அதை அவன் ரீசெண்டா தான் கண்டுபிடிக்கிறான். அதை வச்சு அவனால சில விஷயங்கள் செய்ய முடியுது. தண்ணியை மிதக்க வைக்கிறது, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட முடியெல்லாம் பறக்க வைக்கிறதுன்னு சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கான். இதெல்லாம் போலீஸ் வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பையனுக்கு ஹார்ட் பீட் நின்னுருது. அங்க போன நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனோட செஸ்ட்ல கை வச்சு இவனோட பவரை யூஸ் பண்றான். அதனால அந்த பையனுக்கு ஹார்ட் பீட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சு அந்த பையனுமே உயிர் பொழைக்கிறான். இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதனால நம்ம ஹீரோவை ஜெயில இருந்தோ ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஜெயில இருந்து வந்த பிறகு அவனுக்கு ஒரு சுத்தியல் கிடைக்குது. அந்த சுத்தியலை வச்சு மின்னல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த போலீஸ் இனிமே இவன் வெளியில இருந்தான்னா மக்களுக்கு ஆபத்துன்னு அவனை ஷூட் பண்ண சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஷூட் பண்ண புல்லட் நம்ம ஹீரோ மேல படாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல படுது. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்றான் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு. அவனோட பவர்லாம் யூஸ் பண்றான். இருந்தாலுமே நம்ம ஹீரோயினை காப்பாற்ற முடியல. இதுல கோபமான நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க சுத்தியலை தூக்கி வானத்துல போடுறான். அந்த சுத்தியல் போய் வானத்துல இருக்க எல்லா மின்னலையுமே கண்ட்ரோல் பண்ணுது.